அந்த ரிப்போர்ட்டர் அந்த இடத்துல நடந்ததை பற்றி கொஞ்சம் ஆனால் டிஸ்கஸிங்காக கேட்கும்போது அந்த ப்ரெஸ்ஸில் யார் கேட்டாங்களோ அந்த நபரோட கேரக்டர் தான் வெளிப்படுது இல்லை. லைட்டாக இது அஜித் சார் மாதிரி வந்திருக்கு, இந்த கேரக்டர் வந்து விஜய் சார் மாதிரி வந்திருக்கு, அந்த ஃபேன்ஸு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து, ஆனால் அந்த மாதிரி ஒரு கோர்வையில் பார்க்குற மாதிரி தான் வந்துருக்கு. அதை மனசில் வச்சு எழுதுனீங்களா? அது நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கங்க. எனக்கு திடீர்னு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுது, நான் கால் பண்ணால் என் ஃப்ரெண்டு வர போகிறான்னா அந்த ஸ்டார் வர போகிறார். இந்த டயலாக் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் அவர் இப்படி சொல்கிறாரு, இதுதான் இதுவாக இருக்குது. ஆமாண்டா அது எனக்கே தெரியுது, அது எப்படி அவர்கிட்ட சொல்கிறது. சரி ஓகேன்னு போய் அவர்கிட்ட, இல்லை சார் இந்த இடத்துல வந்து நீங்கள் கோவமாக தான் பேசணும், டெட் ரியாக்ஷனோட பேசணும். டெட் ரியாக்ஷனோட பேசணும், ஆனால் கண்ணில் தண்ணி வரணும். 6 டேக்லேயும் ஷார்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு கண்ணில் தண்ணி இருக்காது. இந்த இடத்துக்கு போய் நிற்கும்ல, 6 டேக்லேயும் அதே இடத்துல எமோஷனாகி கண்ணில் தண்ணி வருது. இதை எடுக்கிறதுலே ஒரு சிக்கல் இருக்கிறதா பார்க்குறீங்களா? ஸ்டோரியாக சொல்கிறது சிக்கல் இருக்கா? நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுக்காக நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்றது இல்லை, இதுதான் சரி அப்படின்றத என்னோட கருத்து. ஜென்ரலாக ஆந்தாலஜிக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ இந்த படம் எவ்வளோ நல்ல வரவேற்பு வந்தாலும் இது ஒரு லப்பர் பந்து பண்ண மாதிரியோ ஒரு லவ் டுடே பண்ண மாதிரியோ விஷயத்தை ரீச் பண்ணுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ஆந்தாலஜி. லாஸ்ட் கதையில் கூட ட்ரெய்லர்லேயே அந்த கட்டை வந்து வச்சுருப்பீங்க, தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் கட்டிலே வந்து பதில் வந்து படத்தில் பெருசாக வந்து வைக்கல. அது என்ன ஐடியா இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கு, படத்தில் இருக்கு அந்த டயலாக் இருக்கு. இல்லை பதிலாக சொல்கிறேன், பதில் நீங்கள் படம் பாருங்க. வணக்கம், இது மதுரை வாலா. யுவர் ஷேம்ஃபுல்லி அப்படின்ற குறும்படத்துலேருந்து தொடங்கி ஃபீச்சர் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பி, திட்டம் 2, அடியே, அதுக்கப்புறமா ஹாட்ஸ்பாட், இப்போ ஹாட்ஸ்பாட் டூ மச், இப்படி ஜனரஞ்சக கமர்ஷியல் சினிமா வந்து பண்ணாலும் அந்த கதைக்களத்தை வந்து எடுக்கிற கதைக்களை எல்லாத்துலேயுமே நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு யூனிக்கான ஒரு ஐடியாவாக தொடர்ந்து தன்னோட படத்தில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஒரு நம்ம பேச தயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னோட படங்களில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக டிஸ்கஷனாக வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் திரு விக்னேஷ் கார்த்திக் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் டூ மச் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த திரைப்படத்துக்காக நம்ம நேர்காணலில் வந்து சந்திக்க வந்து போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாட்ஸ்பாட் திரைப்படம் ட்ரெய்லர் வந்தப்பவே நிறைய பேசுபொருள் வந்து ஆச்சு, நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி அதை எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் பாடிருப்பாங்க. இப்போ அதோட சீக்வல் ஹாட்ஸ்பாட் டூ மச், இதில் என்னென்ன விஷயங்கள் வந்து வச்சுருக்கீங்க? இதுவும் ஒரு ஆந்தாலஜி அப்படின்றது நம்ம பார்க்குறப்ப வந்து தெரியுது. இதோட கோர் கான்செப்டாக என்ன ஐடியாவாக இதை வந்து உருவாக்கிறீங்க? 1ல் 4 விஷயங்கள் பேசணும், இதில் 3 விஷயங்கள் பேசியிருக்கோம். ஜாலியாக ஃபன்னாக பேச ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஊந்துதல் வந்து வந்திருக்கும்ல சார்? ஆக்சுவலாக ஆந்தாலஜி அப்படின்றது நம்ம ஃபியூச்சர் ஃபிலிமாக தேட்ரிக்கல் ரிலீஸில் ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் நீங்கள் எப்படி வந்து பிடிச்சிங்க? அதை சரி ஓகே, ஒன்று வந்து ஓகே ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே பார்த்தாங்க பேசினாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பார்ட் 2ஆக போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு? 1க்கு வந்து ரெஸ்பான்ஸ் தான். 1 தேட்டரில் 6 வீக்ஸ் ஓடிச்சு, தேட்டரில் கம்மி தேட்டர்ஸ் தான் ஓடிச்சு, பட் ஆனால் ஓடின தேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ். அகைன் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறமும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் அங்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ உடனே 2 பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச் திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் கேஸ்டிங்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பிரியா பவானி சங்கராக வந்து இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ரமையா சார், ரக்ஷன், அஸ்வின் அவங்கெல்லாம் வந்து எடுத்துருந்தாங்க. இந்த கேஸ்டிங் டிசிஷன் எப்படி வந்து எடுத்தீங்க? டிசிஷன்லாம் இல்லை பிரதர், கதை எழுதிட்டோம், நம்ம காஸ்டிங் ஆப்ஷன்ஸ் யோசிப்போம் போது நோன் ஃபேஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அப்படியே ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் கதை சொல்லி அவங்க ஓகே சொன்னதில் இப்போ அஸ்வின் அவர்கள் ஒரு கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காரு. அந்த ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு சின்ன அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேட்டு ஒரு விஷயம் வந்து ஆச்சு. அந்த கேள்வி வந்து தேவையாக நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் அதை கதைக்குள்ளேயும் வந்து ட்ரெய்லர்லேயே ஒரு சீனாக வந்து வச்சுருக்கீங்க. அதோட கால்பேக் அந்த ரிப்போர்ட்டர் அந்த இடத்துல நடந்ததை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, அது அவங்களோட ரைட் டு ஆஸ்க். இப்போது ப்ரெஸ்ஸுக்கு வந்து அதுதான் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ப்ரெஸ்ஸுக்கு தான் அவ்வளோ ப்ரெஸ்ஸு கரெக்டாக செயல்பட்டால் தான் நிறைய விஷயங்கள் கரெக்டாக நடக்கும் அப்படின்றது தான். ஸோ அவங்க இதான் கேட்கணும் அதான் கேட்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது.
கேட்குறவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸு, ஒரு நாகரிகம் இருந்து அவங்க அதை எப்படி கேட்குறாங்களோ அதை கேட்கலாம். பட் அவர் கேட்டது அவரோட கேள்வி, அதை நம்ம எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, இப்போ சிஎம் கிட்ட கேட்டாலும் இதுதான் கேட்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ப்ளஸ் என்ன வேணால் கேட்கணும், அது அவங்களோட இன்டென்ஷன். அவங்க கேட்கறது நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வைரல் கண்டென்ட்டுக்காக கேட்கலாம், பல விஷயங்களுக்கு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபோரம்க்கு வரீங்களோ போய் இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க படம் வந்து எல்லாரும் ரிவ்யூ பண்ணக்கூடாது, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் என்ன வேணால் போடலாம். படத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா யார் வேணால் என்ன வேணால் பேச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட் இஸ் அவுட் இன் த பப்ளிக். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு வந்தீங்கன்னா என்ன வேணால் கேட்கலாம், ரொம்ப கேவலமாக கூட கேட்கலாம், ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக கூட கேட்கலாம். ஆனால் டிஸ்கஸ்டிங்காக கேட்கும்போது அந்த ப்ரெஸ்ஸில் யார் கேட்டாங்களோ அந்த நபரோட கேரக்டர் தான் வெளிப்படுது இல்லை. ஸோ அவங்களுக்கு கேட்குற உரிமை இருக்குது, எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் யாருன்றது டிசைட் ஆகும். அதே மாதிரி அந்த பதில் நாம் என்ன சொல்கிறோம், நாம் என்ன ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளோட அங்கே கோவப்படுறது. ஏன்னா அது தனிப்பட்ட விரோதம்னு யாருக்கும் எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு இதில் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணோம். இப்போ ஹாட்ஸ்பாட் 1ல் 4 ஆந்தாலஜி கதை, அதை இணைக்கிற மாதிரி ஒரு கதை வந்து நீங்களே ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து வச்சுருந்தீங்க. இப்போ நம்ம சமீப காலமாக சீக்குவல் எடுக்கிறோம் அப்படின்ற பேரில் பார்ட் 2ன்னு பேர் இருக்கும், பட் அதோட ஃபாலோஅப் எதுவுமே வந்து இருக்காது, தனிப்படமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன மாதிரியா ஒரு ஹாட்ஸ்பாட் 2 மச் அப்படின்றது ஆக்சுவல் சீக்குவலாக நீங்கள் பிளான் பண்ணதா இல்லை இது ஒரு தனி கதையா? ஏன்னா ஆந்தாலஜி இதில் வந்து பார்க்க போகிறோம், இது நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறது? கதைகள் வேற வேற கதைகள் தான். அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்டர் மட்டும் சீக்வல் மாதிரி அதில் விட்டது அப்படியே கண்டினியூ. ஆமாம், அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். அதில் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு ஃபன்னாக அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட அந்த ப்ரெஸ் செலிபிரிட்டி ப்ரீமியராக வந்திருக்கட்டும், ப்ரெஸ் ப்ரீமியராக வந்திருக்கட்டும், சூப்பரான ஒரு அப்ளாஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒரு சில சென்சிபிளான விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அந்த கான்செப்டெல்லாம் எடுத்து வந்து பண்ணியிருக்கீங்க. நான் முதற்படியே கேட்க வேண்டியது, ஆக்டர்ஸோட ஃபேன் ஃபைட்ஸை வச்சு நீங்கள் ஒன்று வந்து பண்ணீங்க. ஃபேன் ஃபைட்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அதிகப்படியான ஒரு ரசிகர் மனப்பான்மை வந்து ஆபத்தானதுன்னு மாதிரி ஒரு கதையில் வந்து சொல்லியிருக்கீங்க. இதோட ஒரு ஏன் இது இந்த டைமில் தேவை அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு அந்த கதையை நான் எழுதினது வந்து 2020. ஓகே, அதாவது மொத்தமாக முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்பயோ எழுதியாச்சு. ஆமாம், யுவர் ஷேம்ஃபுல்லி 2 ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் 8 கதை 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்ட்டு 8 கதைகள் எழுதி அதை ஒரு சீரீஸாக ஆந்தாலஜி சீரீஸ் மாதிரி பண்ணுறதா இருந்தது ஒரு ஓடிடிக்கு. அப்போ எழுதின 8 கதைகள்ல முதல் 4 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துருச்சு. பேலன்ஸ் இருந்தது தான் இப்போ ஒரு சிலது புதுசாக ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த கதை வந்து அப்போவே எழுதின கதை. ஸோ அதனால இப்போ நடக்கிறத வச்சு எழுதலை, ஆனால் அது ரொம்ப சிங்க் ஆயிடுச்சு, ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுலேயே வந்து கொஞ்சம் நம்ம அந்த படத்தை வந்து பார்க்குறப்ப லைட்டாக இது அஜித் சார் மாதிரி வந்துருக்கு, இந்த கேரக்டர் வந்து விஜய் சார் மாதிரி வந்திருக்கு, அந்த ஃபேன்ஸு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து, ஆனால் அந்த மாதிரி ஒரு கோர்வையில் பார்க்குற மாதிரி தான் வந்துருக்கு. அதை மனசில் வச்சு எழுதுனீங்களா? அது நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கங்க. ஓகே, 2 பெரிய ஸ்டார்ஸ், அது ரஜினிகமலா இருக்கலாம், தனுஷ் சிம்பா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். 2 பெரிய ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ஸாக இருக்கிற ரசிகர் மனப்பான்மை, அவங்களுக்கு நீங்கள் ஃபேன்ஸாக இருந்து உங்கள் லைஃப்பை இது பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் இது பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம அவங்களை கிரிட்டிசைஸே பண்ணல, இவங்கள தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதில் சொல்லியிருக்கிற கான்செப்டுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். இப்போவுமே அந்த பிரச்சனைகள் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஆஃப்லைனில் வந்து இருந்தது, இப்போ ஆன்லைனில் சேஞ்ச் ஆன. ஆமாம். இதுக்கு உங்களோட ஒரு விஷயமா எப்படி வந்து பார்க்குறீங்க இந்த மனப்பான்மையை? ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நினைக்கிறேன். போக 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 இந்த ரொம்ப கிரேசி ஃபேன் வர்ஷிப்போட லாஸ்ட் இயரா வந்து இப்போ இருக்கிற இந்த ஸ்டார்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ கிரேசியாக இருப்பாங்களான்னு தெரில, அது போக போக தான் பார்க்கணும். பட் அதான் சரி, அது எவால்வ் தான். நான் சின்ன வயசுல இருந்தபோது நான் இந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். நான் அந்த மாதிரி பைத்தியகார்த்தனமாக பிஹேவ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு இதுக்காக பேசாமல் இருந்திருக்கேன். ஓகே, அப்பெல்லாம் எல்லாருமே பண்ணதான் நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம மெச்சூர் ஆக நமக்கே தோணும்ல. எனக்கு திடீர்னு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுது, நான் கால் பண்ணால் என் ஃப்ரெண்டு வர போகிறான்னா அந்த ஸ்டார் வர போகிறேன், ஃப்ரெண்டாக தான் வர போகிறான். அப்போ எதுவுமே எனக்காக பண்ணாத ஒருத்தருக்காக நான் ஏன் என் ஃப்ரெண்டு கூட சண்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ட் அதை தாண்டி இப்போ நாளைக்கே வந்து நான் படிக்காமல் எதுவும் பண்ணாமல் எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக்க போகிறது கிடையாது. என்னோட ஃபேமிலி தான் எனக்கு அடுத்து என்னவோ அது பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் அது நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் புரியும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த
ஆட்டு மந்தைகள்ல ஒருத்தரா அப்படியே கோயிங் வித் ஃப்ளோவா, ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியே தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். இந்த ஃபேன் வர்ஷிப் பார்த்து நம்ம அதுக்குள்ளேயே போய் அப்போ நமக்கு உள்ள இருக்கும்போது தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நமக்கு இந்த பாய் பிகமிங் அ மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வயசு எல்லாருக்குமே அது இருக்கும். ஒரு சில பேருக்கு அது 22 20 அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீரியட் அது. ஸோ அப்போ மாறும்போது தான் நம்ம நிறைய என்ன இப்படி இருந்திருக்கோம் நம்ம அப்படிலாம் ஃபீல் ஆச்சு. நிறைய ஹீரோஸே இப்போலாம் பழைய ட்வீட் எடுத்து போட்டு அடிக்கிறாங்கல்ல, நிறைய பேர் பாட்டுறாங்கல்ல. அதெல்லாமே அவங்க இப்போ அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அது அந்த வயசுல ஒரு இளமை பருவத்துல நமக்கு ஒரு இன்னசென்ட்டான ஒரு பீரியட்ஸ். இப்போ அது இல்லை. இதை எப்படி கதையாக வந்து மாற்றி அதுவும் பவர்ஃபுல்லான கேஸ்டிங்லாம் நம்ம MS பாஸ்கர் சார்லாம் அதில் நல்ல ஒரு ரோல் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த இதுக்கெல்லாம் இவங்க தான் செட் ஆவாங்கன்ற எப்படி, அதுக்கு ரக்ஷனு நம்ம ஆல்ரெடி நம்ம ஹாட்ஸ்பாட்லேயே வந்து இவர் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அவரையும் ஒரு பர்ஃபெக்டான லீடாக வந்து போட்டிருந்தீங்க. இந்த கேஸ்டிங் விஷயம்லாம் எப்படி வந்து எடுத்தீங்க? கடைசியில் பேசுகிறவர் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சத்யராஜ் சார், நிறைய பேர் ஆப்ஷன் சொல்லலாம். சத்யராஜ் சார், சங்கிலி முருகன் சார் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி ரொம்ப வயசான அவரு கூட பேசலாம்னு நினைச்சேன். ராஜ்கிரண் சார், MS பாஸ்கர் சார், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து. ஸோ யார் செட் ஆகிறாங்களோ அவங்கள வச்சு போகலாம் அப்படின்றது. ஸோ சத்யராஜ் சாரை ரீச் பண்ண முடியல எங்களால். அவர் பண்ணியிருந்தால் அது வேற ஃப்ளேவரில் இருந்திருக்கும். சார் பண்ணும்போது அது வேற ஃப்ளேவரு. ஸோ ஓகே சார். இப்போ MS பாஸ்கர் சார் ரீசெண்டாக நேஷ்னல் அவார்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தார். ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் எல்லாருமே அவரோட அந்த ரீல்ஸில் செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் பார்க்க வந்து, நீங்கள் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸை வாங்குறப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் வந்துருந்தது? அவர் என்ன மாதிரி நீங்கள் ஒன்று கேட்டிருப்பீங்க, அவர் அஃப்கோர்ஸ் அவர் சூப்பரான பர்ஃபார்மன்ட் எல்லாருக்குமே வந்து தெரியும். நீங்கள் ஒன்று நினச்சி அதை கேட்டு அவர்கிட்ட வந்து வாங்குறப்ப அந்த இது எப்படி வந்து இருந்தது? எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆக்டராக? அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபுல் லென்த்தி டைலாக் இருக்குல்ல, ஆமாம், அதை வந்து நான் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி பேப்பர் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அவருக்கு சொல்லி காட்டலாமா என்னெல்லாம் எனக்கு தெரில. சரி தான் சார் நீங்கள் ப்ரிப்பேர் அப்படின்ட்டேன். சரி ஓகேன்ட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள்லாம் எனக்கு ஒரே யோசனை, இப்போ நாளைக்கு நாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா திட்டமிரண்டாடி ஹாட்ஸ்பாட் எல்லாமே கிட்டத்தட்ட என் வயசு ஆட்கள் தான். ஆமாம் ஆமாம். MS பாஸ்கர் சார், தம்பிராமையா சார் தான் ஒரு சீனியர் எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த மாதிரி ஆர்டிஸ்ட். ஸோ நம்ம இவர்கிட்ட ஒன் மோர்லாம் கேட்கலாமா, கேட்டால் எப்படி இருக்கும், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், இதெல்லாம் பயங்கர யோசனைகளாக இருந்தது. அன்னைக்கு காலையில் 9 மணி கால் ஷீட்டு, 7 ஸ்பாட்டுக்கு போயிருவோம்ல. ஸோ அவர் 7:38 வந்துட்டார். அப்படி கேரவனில் இருந்தார். கேரவனில் வந்துட்டு கூப்பிட்டார், விக்னேஷ் ஒரு வாட்டி டயலாக் நான் பேசி காமிச்சேன். சரி ஓகே சார். போனோன்னே பேசினார். டோட்டலாக வேறு மாடுலேஷன். ஓகே. என் மைண்டில் ஒன்று இருக்கும்ல, அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது அவரோட வெர்ஷன், டோட்டலாக வேறு வெர்ஷன். அது என்னோட வெர்ஷன் கிடையாது. ஐயோ பேச ஆரம்பிச்சோடனே ஐயோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பேசி முடிச்ச உடனே அந்த முடிக்கிறதுக்குள்ளேயே மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அவர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, இது உன் படம், ஒர்க் ஆகலைன்னா உன்னதான் நான் தான் இது. ஸோ அதனால உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்டுரு, MS பாஸ்கர் சார் அப்படிலாம் யோசிக்காது அப்படின்னு முடிஞ்சோடனே, சார் இது வேற ஃப்ளேவரில் இருக்கு சார், நான் வேற ஃப்ளேவரில் எதிர்பார்க்குறேன் சார். எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, சார் நான் வாட்டி பேசி காட்டிட்டுமா சார் அப்படின்னா. சரி ஓகேண்ணா. பேப்பரை பார்த்து ஃபுல் மூச்சில் கத்தி பேசினோன்னே, கட்டு கட்டாக தானே போவோம்ல அப்படின்னாரு. ஆமாம் சார், சங்கா கட்டாக தான் போவோம், ஸ்பாட்லேயே பார்த்துக்கலாம். சரி ஓகே. ஸ்பாட்டில் ஒவ்வொரு கட்டுக்கு முன்னாடி நான் போய் அவர்கிட்ட எக்ஸாக்டாக அந்த மாடுலேஷனை சொல்லிடுவேன். ஒரே டேக் 2 டேக் தான் இருக்கும். ஸோ அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும். இங்கேருந்து கேமரா அப்படியே போய் அவர் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு பாயிண்ட்ல அவர் அழணும், அழுது கண்ணில் தண்ணி வரணும். அதுக்கப்புறம் புல் பேக் வரும். கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஷாட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி இருக்கக்கூடாது, நார்மலாக தான் சொல்ல ஆரம்பிப்பார். சொல்ல ஆரம்பிச்சு இங்கே போகும்போது ஒரு எமோஷன் மேட்டரை சொல்லி அங்கே ஒரு கண்ணில் தண்ணி வரணும். ஸோ விச் மீன்ஸ் கிளிசரின் போட முடியாது நம்ம. ஸோ அந்த இடத்துல அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டேக் போயிட்டோம். அந்த போய் நின்ன இடத்துல ஒரு எமோஷனலில் பேசணும்ல, அந்த இடம் மட்டும் அவர் நான் எதிர்பார்க்குற மாதிரி பண்ணல, வேற ஒன்று பண்ணிட்டாரு. பின்னாடி வந்துருச்சு கேமரா, ஷார்ட் 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஷார்ட் முடியுது. ஃபுல் யூனிட் கிளாப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 பேரும் கை தட்டுறாங்க, பயங்கரம். ஆனால் அந்த இடம் நான் நினச்சது கிடையாது. நான் போய் சார் ஒரு 1 more போகலாம் சார். ஏன் என்ன அப்படின்னு, இல்லை சார் எனக்கு ஒரு சில அவரே மாற்றி ஏதாவது பண்ணுவார்னு நினச்சேன். பார்த்தா எக்ஸாக்டாக அதே தான்.
அதே மாதிரி பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 4-5 டேக் போயிட்டோம். நானா என்ன சேஞ்சுன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை, டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது இல்லைன்னு சொல்லி 4-5 டேக் போச்சு. ஃபைனல் டேக் வந்து என் கூட டைரக்டர் கிஷோர் அவன் சொன்னான், பாஸ் உங்களுக்கு எதனால இது ஒர்க் ஆக மாட்டேங்கன்னா இந்த இடத்துல நீங்க இந்த டைலாக், ஆனால் அந்த ஒரு இடம் இந்த டைலாக் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா அவர் இப்படி சொல்றாரு, இதுதான் இதுவா இருக்கு. ஆமாண்டா அது எனக்கே தெரியுது, அது எப்படி அவர்கிட்ட சொல்றது சொல்லிடுறா சார். சரி ஓகேன்னு போய் அவர்கிட்ட, இல்லை சார் இந்த இடத்துல வந்து நீங்க கோவமா தான் பேசணும், டெட் ரியாக்ஷனோட பேசணும், டெட் ரியாக்ஷனோட பேசணும், ஆனால் கண்ணில் தண்ணி வரணும். ஆனா இது பயங்கர எமோஷனலான விஷயமாச்சு எனக்கு, அது எப்படி நான் டெட் ரியாக்ஷனோட சொல்றது? சார் நீங்க அப்படி சொல்லுங்க சார், ஆனா அது ஒர்க் ஆகும். சரி ஓகே, ஏன்னா அந்த ஷாட்டு போய் இதுல என்ன பியூட்டினா 6 டேக் போனோம் அந்த ஷாட். 6 டேக்லயும் ஷாட் ஆரம்பிக்கும் போது ஒரு கண்ணில் தண்ணி இருக்காது, இந்த இடத்துக்கு போய் நிற்கும்ல 6 டேக்லயும் அதே இடத்துல எமோஷனாகி கண்ணில் தண்ணி வருது, கேமரா பின்னாடி போகுது. மிராக்கல் மாதிரி இருந்தது அது. எப்படி அது பண்ண முடியும் சொல்லுங்க? கரெக்டா அந்த இடத்துல, அதுவும் போய் ஷாட் நிக்கிறது ரொம்ப நேரம் நிற்காது, போய் நிற்கும் ஒரு 30 செகண்ட் நிற்கும். அந்த 30 செகண்ட்குள்ள அவர் வந்து அது எமோஷனுக்குள்ள போய் கண்ணில் தண்ணீர் கொட்டுது. ஐ மீன் இங்க ஸ்பில்லா வெறும் தேங்கி கூட நிற்க மாட்டேங்குது. அது ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்றாரா என்னன்னு தெரியல, ஆனா அது பயங்கரமா இருந்தது. ஸோ அவர் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி தம்பி ராமையா சார்கிட்டையும் ஒரு சூப்பர்வான ஒரு எபிசோடாக வர வச்சு நல்ல ஒரு செம்மையாக ஃபைங்காக அந்த கேரக்டரோட சேட்டைகள்லாம் பார்க்குறப்போ ஃபைங்கியாக வந்துருந்தது. அந்த கான்செப்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் அவர் இப்போ நம்ம நீங்கள் ஸ்டோரியாகவே கேட்டாலே தம்பி ராமையா சார் அந்த கேரக்டர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருக்கும். அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர் அந்த நிறைய இந்த ஒரு சில முக்கியமான சீன்லாம் ரிவீட்லாம் வந்து கொடுப்பாரு, அந்த சீன்லாம் வந்துருக்கும். அதெல்லாம் எப்படி வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்க? எப்படி எடுத்தோன்னு கேட்குறேன். இல்லை அவருக்கும் அதே மாதிரி தான். அவருக்கு பேப்பர் முன்னாடி டைலாக் பேப்பர் கொடுத்துட்டேன், ஷூட்க்கு 2 நாள் முன்னாடி கொடுத்தேன், எடுத்துகிட்டு போயிட்டார். அவருக்கு வாய்ஸ் நோட்டாக போட்டேன் ஃபுல்லாக, மாடுலேஷனோட எக்ஸாக்ட் மாடுலேஷனாக போட்டேன். அவர் வந்து ஷூட்டிங் அன்றைக்கி சொன்னார், என் வாழ்க்கையிலே நான் வந்து வீட்டுக்கு போய் டைலாக் பேப்பர் படித்தது, நான் உட்காந்து படிச்சுட்டு என் ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்னங்க டைலாக் பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா அவன் இப்படி தான் பேசணுன்றான் அப்படின்னு. ஏதோ ஸ்பாட்டுக்கு வந்தும் அவர் கிட்டத்தட்ட ப்ரிப்பேர்ட் ஆகிட்டார். ஸோ ஏன்னா வாய்ஸ் நோட்டை அமிச்சிட்டேன்றதுனால அவர் கேட்ட எக்ஸாக்டாக அந்த மீட்டருக்கு வந்துட்டார். இங்கே வந்து அந்த மீட்டர் கரெக்ஷன் எந்த இடத்துல பாஸ், எந்த குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அவர் பயங்கர ஃபன்னு. MS பாஸ்கர் சார் ரொம்ப ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கும். அவர் கூட ஒரு பயங்கர ப்ரொஃபஷனல், பயங்கர ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். தம்பி ராமையா சார் வந்து அப்படியே நம்மளோட மிங்கிலாயிருவார், யூத்தோட யூத்தா மிங்களே யூத் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ட இருப்பார். ஜாலியாக இருந்தது அவர் கூட. ரெண்டாவது கதை ஒரு சென்சிபிளான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு தான் பார்க்க வந்து முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாட்ஸ்பாட் 1லேயே சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரியில் ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி வச்சுருப்பீங்க. இவங்கள்ட்ட போய் அபிராமி இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஐயோ அதான் கதையாக இருக்குமான்னு பார்த்தா அங்கேருந்து வேற ஒரு கதையை வந்து ஷிஃப்ட் ஆகும். பட் இதில் அந்த கான்செப்டே வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ சொசைட்டியில் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்ற ஒரு இது வந்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க, நிறைய பேர் இல்லைப்பா எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்கன்ட்டு ஒரு சில மெம்பர்ஸ் கேட்குறது சகஜமாக தான் வந்திருக்கு. இதை எடுக்கிறதுலே ஒரு சிக்கல் இருக்கிறதா பார்க்குறீங்களா? ஸ்டோரியாக சொல்கிறதுலே சிக்கல் இருக்கா? நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுக்காக நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியல. இதுதான் சரி அப்படின்றத என்னோட கருத்து. முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்றதே ஒரு டேப், டிவோர்ஸா அப்படின்வாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சரியோ தப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தே தீரணும் அப்படின்றது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆனால் அப்படிதான் நிறைய பேர் இருந்தாங்கல்ல. பிடிக்காத வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்படியே போன எத்தனையோ பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, புருஷன் பயங்கர டார்ச்சராக இருப்பார், என்னென்னமோ இருக்கலாம். ஆனால் அவங்க வெறும்னே வீட்டில் ஒரு சமையல்காரன் மாதிரி வேலை செய்கிற மாதிரி இருந்துட்டு கடைசி வரைக்கும் போயிருந்த எவ்வளோ லேடிஸ் இருக்காங்கல்ல. இப்போ அப்படி கிடையாதுல்ல. நான் ஈக்குவல் நீ ஈக்குவல் அப்படின்ற ஒரு இருக்கு. அது ஈக்குவலிட்டியில அது என்ன அப்படின்றது அது வேற டிபேட்டு. பட் ஆனால் பிடிக்காத ஒருத்தன் கூட நான் இருக்கக்கூடாது. டிவோர்ஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுக்குன்னு எல்லாத்துக்குமே சும்மா எடுத்தோன்னே டிவோர்ஸ் பண்றது தப்பு, நான் அதை சப்போர்ட் பண்ணல. பட் ஆனால் அப்படி பார்க்கப்பட்ட விஷயம் இப்போ மாறி இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இது. இப்போ வந்து நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி லெஸ்பியனையும் கேவையும் நம்ம வந்து காமெடி சீன்ல கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தன் கொஞ்சம் ஃபெமினா பிஹேவ் பண்ணா அவனுக்கு சில வார்த்தைகள் சொல்லி, இப்போ அதை பேசினா செருப்பால் அடிப்பாங்க. நம்ம அப்படி ஒரு சீனை வச்சோம்னா நம்மள கழுவி ஊத்துற அவ்வளவு பேர் இருப்பாங்க. அது மாதிரி இருக்குல்ல. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இது எப்படி டிவோர்ஸ் இப்போ ஒரு காமனான விஷயமா மாறி இருக்கும், அந்த மாதிரி இதுவும் ஒரு
காமன் விஷயமா மாறும். எப்போ மாறும்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி நிறைய பேர் பேச 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 தான் அது இப்படி மாறும். ஸோ அந்த ப்ராசஸ் தான். இப்போ ஆல்ரெடி இந்த ஃபெமினிசம் பற்றி நம்ம கதைக்குள்ளே பேசுகிறப்பவும் அது ஒரு சில படங்கள், இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு சில படங்கள், அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் ஃபெமினிசம் பேசுகிறப்ப எது ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு டிபேட் சோஷியல் மீடியாவில் ஆகிறத பார்க்க வந்து முடியுது. இதெல்லாம் ஒரு கிரியேட்டராக நீங்கள் பார்க்குறப்ப எப்படி வந்து இருக்குது? எது இந்த ஃபெமினிசம் அப்படின்றது ஈக்குவாலிட்டி பற்றி வந்து சொன்னீங்க. நம்ம ஒரு கதையாக அந்த கேரக்டராக வந்து வைக்கிறோம், பட் ஆடியன்ஸ் கிட்ட அது ரிசீவ் ஆகுறப்ப இல்லை இதை எப்படி நீங்கள் இப்படி காட்டலாம், ஃபெமினிசம்னா இதுவா இல்லை ஈக்குவாலிட்டினா இதுவா அப்படின்ட்டு ஒரு டிபேட் வந்து ஆகுறதுல ஒரு கிரியேட்டராக நீங்கள் இதை எப்படி வந்து அதான் இப்போ நாங்கள் ப்ரெஸ்ஸு எப்படி கேள்வி கேட்டது சரியா தப்பான்னு கேட்டிங்களா, அது மாதிரி நான் ஒன்று எடுத்துட்டேன். அதை அவங்க எப்படி வேணால் பார்க்குறது அவங்களோட உரிமை, அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இல்லை நம்ம ஒன்று நினச்சி எடுக்கிறோம், அது கரெக்டாக கன்வே ஆயிடுச்சுன்னா சூப்பர். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா ஓகே, அதான் இந்த படத்துலேயே ஒரு டயலாக் இருக்கும். ஒரு படம் வந்து பதில்களை தான் சொல்லணும் அவசியம் இல்லையே, நல்ல கேள்விகளை எழுப்பினா கூட போடுவாங்க. ஸோ இது கேள்விகளாக இருக்கலாம், ஒரு கான்வர்சேஷனாக இருக்கலாம், ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஓகே தானே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி தான் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் அப்புறம் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் நிறைய டிபேட் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணேன். எது தமிழாமையா சார் தான். தமிழாமையா சாரோட விஷயம் முதல் கதை வேற மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு. இது மேபி டிபேட்டா இருக்கு அவங்களுக்கு. முதல் கதை வேற மாதிரி ஏதோ ஆக்டரை சொல்றாரு, இவரை தான் சொல்றாரு அப்படின்ட்டு நினைச்சுப்பாங்க. ஃபியர்னு இல்லை, பட் ஆனா அப்படி ஆகுமோன்ற ஒரு தாட் இருக்கு. ஓகே, பட் ஆனால் அதோட இம்பேக்ட் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதோட முடிகிறப்ப இப்போ யாருக்காக அதை பண்ணுறீங்க? இந்த மாதிரி ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிற ரசிகர்களுக்காண்டி தான் அதை பண்ணுறது. அவங்க அதை புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு இது இருக்கா அந்த கதை மூலமாக? அவங்க சொன்ன அதே டைலாக் தான் இந்த படத்தில், அந்த சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்ற போடுற ஆட் மாதிரி தான். அதை பார்த்து எத்தனை பேர் மாறுவாங்க திருந்துவாங்கன்னு தெரில, ஆனால் போட வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அதை பார்க்கும்போது எவனாவது ஒருத்தர் 2 பேருக்காவது ஒரு யோசனை வரும்ல, அந்த மாதிரி தான். இதை பார்த்து திருந்துவாங்களா அப்படின்ற அளவுக்கு அதான் எனக்கு தெரில. ஆனால் ஒரு தாட் அந்த மூமெண்ட்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு குத்தல் இருக்கலாம், ஒரு யோசனை இருக்கலாம், சின்னதாக ஏதோ ஒரு புரிதல் வந்ததுன்னா சந்தோஷம். அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் கதையாக அஸ்வின் அவர்களை வச்சு பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு சைஃபை ஜோனில் தான் அந்த படம், ஒரு லைட்டாக ஒரு ஃபேண்டசி மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கதை எடுக்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன்னா இந்த கேள்வி உங்கள்கிட்ட தான் கரெக்டாக கேட்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஃபுல் லென்த் படமாக அடியே வந்து பண்ணிட்டீங்க. நான் ஒன்று பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னு சொல்கிறேன், நான் உங்கள் பிளான் பி படமாக வந்துருக்கட்டும், இல்லை ஹாட்ஸ்பாட் படமாக வந்துருக்கட்டும், இந்த படங்களை ஜாஸ்தி இப்போ ஆஃப்டர் ரிலீஸ்லாம் பேசியிருப்பாங்க நிறைய. இதில் இப்படி வச்சுருக்காரா, பிளான் பி பார்த்தியா, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இப்படி இருந்துச்சு, ஹாட்ஸ்பாட்டில் பார்த்து எப்படிலாம் பண்ணிடுது, இந்த அளவுக்கு அடியே பெருசாக பேசலையோன்ற ஃபீல் எனக்கு இருக்குது. வந்தப்போ நல்லா அந்த ட்ரைலர் பயங்கரமாக இருந்துச்சு, அதெல்லாம் பேசினாங்க. பட் அடியில் நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று அந்த கான்செப்டே ஃபேண்டசி சைஃபேஸ் ஒன்று இருக்கிறது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அதை வந்து பண்ணியிருக்கீங்க, இப்போ திரும்ப இந்த இதுலேயும் ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபேண்டசி ஜோன் போகிறதுல ஒரு ரிஸ்க் இருக்கிறதா பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட் கதை கடைசி கதையாக தான் இருக்குது. இந்த 3 கதை முக்கால்வாசி பேருக்கு ஃபேவரட் கதை கடைசி கதையாக இருக்குது. ஸோ அது ரிஸ்க்காக எனக்கு ஃபீல் ஆகலை. அடியே வந்து என்ன கேட்டிங்கன்னா எனக்கு முழு திருப்தி கிடையாது. ஓகே, அஸ் அ ஃபிலிம்மா மொதல் 15 நிமிஷமும் 20 நிமிஷமும் கடைசி 20 நிமிஷமும் எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஓகே, அந்த எப்போ அந்த பார்லர் யூனிவர்ஸில் எந்திரிக்கிறானோ அங்கேருந்து படம் டேக் ஆஃப் ஆயிடும். அங்கேருந்து ஃபன்னு செம்மையாக ஒர்க் ஆச்சு தேட்டரில். செகண்ட் ஹாஃபோட பாதி வரைக்கும் ஃபன்னு ஒர்க் ஆச்சு. என்ன எனக்கு நினச்ச மாதிரி ஒர்க் ஆகலைன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த எமோஷன், அந்த 20 நிமிஷம் கடைசியில இருந்து அந்த எமோஷனாக போகும்போதும், ஏன்னா அந்த ஃபன்னே பார்த்துட்டு திடீர்னு ஃபன்னு பண்ணுங்கடா ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு இதுவாயிருச்சு. ஆனால் படமாக அது வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் படம். தியேட்ரிக்கல் கிராஸே அப்போது 5 something பண்ணுச்சு. அண்ட் 6 weeks தேட்டரில் ஓடிச்சு. ப்ரொடியூசருக்கு அது வந்து போட்ட காசுக்கு டபுள் த அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ அதனால் படமாக அது ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமு, ஒரு டீசெண்டான ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஹிட் ஆகல, பிளாக் பஸ்டர் ஆகல அது. ஆனால் அது ஆயிருக்கக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது அந்த கதையில். இந்த முதல் 20 நிமிஷம் கடைசி 20 நிமிஷமும் அதை கரெக்டாக பண்ணியிருந்தா. மார்க் ஆண்டனி ஒன்று பண்ணுச்சு இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes. ஏன்னா படம் ஜென்ரலாகவே நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்களோ அதான் படத்தோட டேக்அவேன்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி பேருக்கு அதான் ஃபேவரட் கதையாக இருக்குது. அதனால் இருக்கிறதுலே அதான் ஃபேவரட்டாக. உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக யோசிச்சு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் உங்களுக்கு எது ரொம்ப? எனக்கு எல்லாமே அது எப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோரின்னு இல்லை, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். அஸ்வின் கதையில அந்த ஃபன்னு பயங்கரமா ஒர்க் ஆனது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டம் ஹியூமர் தான். ஆமா, சிரிக்க வைக்கிறது தான் இருக்கிறதே கஷ்டம். அது
1லையும் நடந்திருக்கு, 2லையும் ம். சூப்பராக நடந்திருக்குன்றது சந்தோஷம். இப்போ ஒன்லேயே நம்ம வந்து பார்த்தோம்னா இன்டென்ஷனலாக அது வந்து ஹியூமராக அப்படியே வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கும். இப்போ அந்த தேர்டு கதையில் அந்த கால்வாய் சம்மந்தமான கதை வந்திருக்கும் இல்லையா, அங்கே சுச்சுவேஷன் வேற ஒன்று நடக்கும், நமக்கு இங்கே பார்க்குறப்ப பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ஓகேயான ஐடியாஸ்லாம் எப்படி வந்து கேட்ச் வந்து பண்ணுறீங்க? அதெல்லாம் இப்போ நார்மலாக நம்ம யோசிச்சாலே இதுக்கெல்லாம் ஓகே சொல்லுவேன், அதை எப்படி எடுக்கிறீங்க? தெரியலையே அது எப்படி அது தோணுது. ஒரு மாதிரி மேனுஃபேக்சரிங் டெஃபெக்ட்னு நினைக்கிறேன். யோசிக்கிறதே அந்த மாதிரி கொஞ்சம் வேக்கியாக யோசிக்கிறது பிடிக்கும், அதனால நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் கதையில் கூட ட்ரெய்லர்லேயே அந்த கட்டை வந்து வச்சுருப்பீங்க, தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் கட்டிலே வந்து பதில் வந்து படத்தில் பெருசாக வந்து வைக்கல. அது என்ன ஐடியா இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கே, படத்தில் இருக்கு அந்த டைலாக் இருக்கு. இல்லை பதிலாக சொல்கிறேன், பதில் நீங்கள் படம் பாருங்க, பதில் சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா. ஏன் நான் 3 கதையாக வந்து போயிடலான்ட்டு வந்து டிசைட் ஆனது, அதுக்கு ஏதாவது காரணம் வந்திருக்கா? ஆக்சுவலாக 4 கதை தான் பிளான், 4வது கதையும் எடுத்தாச்சு. ஓ, எடுத்தாச்சா? ஆமாம். ஓகே. அது வந்து 35 நிமிஷம் 40 நிமிஷம் வருது. ஓ சரி, ஓகே. ஸோ அதை வச்சா படம் 2.5 மணி நேரம் மேலே போகுது. விஜய் சார் படமே 2:40 எல்லாம் வந்ததுலாம் லென்த்தாக இருக்குன்னு நாம 2:40 எங்கே பண்ணுறது அப்படின்ட்டு அந்த கதையை அப்படியே எடுத்துட்டோம். ஸோ எடுத்து தான் மாற்றி இப்போ எக்ஸாக்ட் 2 hours. ஸோ பார்ட் 3 பண்ணோம்னா அந்த கதையை ஏற்கனவே ஒரு கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஃபீல். பார்ட் 3 பண்ணால் அதையும் வந்து சேர்த்துக்கலாம், ஆல்ரெடி ரெடியாக இருக்கு பார்ட் 3க்கு. இப்போ இது ஆந்தாலஜி பேஸ்டாக வந்து இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி இது ஹாட்ஸ்பாட் 3 months 4 monthsன்ட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வந்து பண்ணலாம். எந்த அளவுக்கு ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்து இருக்கு இந்த ஆந்தாலஜி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இண்டஸ்ட்ரியில் அந்த ஆந்தாலஜி கன்சியூம் பண்ணுற ஆந்தாலஜிக்கு பெருசாக இங்கே இது கிடையாது, அதுக்கு என்ன ஒரு வரவேற்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹாட்ஸ்பாட் தான் நல்ல ஒரு ரீச் போன படம்னு நினைக்கிறேன். சில்லுக்கருப்பட்டி நல்லா போச்சு. சில்லுக்கருப்பட்டி சூப்பராக போச்சு. ஆனால் அதில் வெறும் 4 கதைகளாக இருக்கும். இந்த மாதிரி கனெக்டிங் ஃபேக்டர் இப்போ நான் ஒரு கதை சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தே அது ஒர்க் ஆனது பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆந்தாலஜி காலியாச்சுல, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் பிரைம்லையும் சில ஆந்தாலஜி வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆந்தாலஜினாலே ஓடிடி, இப்போ நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு போய் ஓடிடி சேல் பண்ணுறதுக்கும் ஆந்தாலஜி போய் காமிச்சிங்க அப்படின்னா ஃபீச்சர் ஃபிலிமுக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கும். ஏன்னா அதே மாதிரி தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துலேயுமே ஜென்ரலாக ஆந்தாலஜிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ இந்த படம் எவ்வளோ நல்ல வரவேற்பு வந்தாலும் இது ஒரு லப்பர் பந்து பண்ண மாதிரியோ ஒரு லவ் டுடே பண்ண மாதிரியோ விஷயத்தை ரீச் பண்ணுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது ஆந்தாலஜி, இதுக்கு இதுதான் லிமிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. மற்றபடி போட்ட காசு திருப்பி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக ஆகிற வரைக்கும் அது ஹாப்பி தான். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் அது நம்ம ஆரம்பிக்கும் போது மைண்ட் செட்டாக ஓகே இது இவ்வளோ பண்ணுறோம், ஒன்றும் இல்லை 5 ரூபா போட்டு நீங்கள் எனக்கு 7 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு மென்டாலிட்டி. 5 ரூபா போட்டு எனக்கு 500 ரூபா வரணும்னு நினைக்கிறது ஒரு மென்டாலிட்டி. 7 ரூபா வந்தாலே போதும்பா, நான் ஒன்று பண்ணேன் சந்தோஷமா, எனக்கு நான் ப்ராஃபிட் தான், எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இது ஓகே. பட் இது 7 ரூபா கனெக்ட் பண்ணுவா, 10 கனெக்ட் பண்ணுவா, 15 அப்படின்றது இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ஆந்தாலஜியை கனெக்ட் பண்ணுற ஃபேக்டர் மாதிரி ஹாட்ஸ்பாட் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வச்சு. ஆமாம், இன்டென்ஷனலாக தான் பண்ணுது. முதல்ல இது சில்லுக்கருப்பட்டி மாதிரி 4 தனித்தனி கதைகளாக தான் இருந்தது. ஆமாம், ரிலீஸ்க்கு 1 மாதம் தேட்டருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னும் போது ரிலீஸ்க்கு 1 month முன்னாடி தான் இது எப்படியாவது கனெக்ட் பண்ணணும்னு எக்கச்சக்க ஐடியாஸ் யோசிச்சோம். ஓகே, என்ன பண்ணலாம். டப்புன்னு எனக்கு இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்டர் தோணுச்சு. 1 month முன்னாடி தான் தோணுச்சுன்றதுனால வேற ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி அவங்க டேட்டுக்கு வெயிட் பண்ணி அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால தான் ப்ரொடியூசர் நானே டைரக்டரா நினைச்சது. அது ஒரு அந்த ரீசன்னால தான். அது ரொம்ப செம்மையான ஒரு ஐடியா சொன்னாரு. அவருக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால அவருக்கு வெள்ளம் அடிச்சு அவரு தான் அவ்வளோ வயசு கிடையாது. நிறைய பேர் அதை பார்த்தா அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது, வெள்ளை போட்ட மாதிரி தான். ஓகே, அது மனம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால பார்ட் 2 அப்படியே கண்டினியூ ஆச்சு. சூப்பர் சார். இப்போ இந்த படத்துக்கு U/A வாங்கிறீங்க. லாஸ்ட் படம் ஏல வந்து இருந்தது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா ஆக்சுவலாக இப்போ சாண்டி மாஸ்டரோட கதை மட்டும் சாப் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தேட்டர். அதில் கதை இருந்தது 1/2 மணி நேரம், இருந்த கதை 10 நிமிஷம் தான் வந்தது. சென்சாரில் தூக்குனதா இல்லை? சென்சார். ஓகே, இப்போ இந்த படத்துக்கு இன்டென்ஷனலாகவே U/A போயிடலாம், எதுக்குப்பா? ஆமாம். அதான் ஏ படம்ன்றது நான் அதான் சொன்ன மாதிரி விட்டு படம் மாதிரி இருக்கிற படத்துக்கும் ஏ கொடுக்கலாம். இல்லை, இது வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பேச வேண்டிய ஒரு படம், அவங்களுக்கு தான் ஒரு கான்வர்சேஷன் உண்டாக்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னாலும் ஏ கொடுக்கலாம். வைலன்ஸ் அதிகமாக இருக்கனாலும் ஏ கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய இடங்கள்ல
படம்னாலே அப்படின்ற மாதிரி ஒரு சில இது இருக்கு. அதனால சரி ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ஆடியன்ஸே கட் பண்றோம்ல வர்றதுக்கு. இப்போ ஒரு சில பேர் ஃபேமிலி வந்து வீக்கெண்ட் சும்மா ஏதாவது படத்துக்கு போகலான்னு போவாங்க. இப்போ என்ன படம் அப்படின்னா படம் அது வேணாம் அப்படின்ட்டு அதுக்காக போக மாட்டாங்க. ஸோ அங்கே நம்ம ஒரு க்ரௌடை மிஸ் பண்ணுறோம். அதுக்காக சரி ஓகே. இந்த செகண்ட் செக்மெண்ட்டுக்கெல்லாம் சென்சாரில் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லாமல் தான் இருந்தது. செகண்ட் செக்மெண்ட் இது தம்பி ராமையா சார் அந்த எதுவுமே கட்டே இல்லை. சென்சாரில் வந்து வெறுமனே கெட்ட வார்த்தைகள், வார்த்தைகளும் ஹேர் வார்த்தைகளும் மட்டும் மியூட் பண்ண சொன்னாங்க. ஒரு கட்டு, ஒரு விஷுவல் கட்டு இல்லை, ஒரு டைலாக் கட்டு இல்லை. ஏன்னா இப்போ சென்சார் வாங்குறது தான் பெரிய போராட்டமாக போய்கிட்டு இருக்கு எல்லாருக்கும். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு இது நடந்திருக்கு, சாண்டி மாஸ்டரோட இதில் சாப்பா பண்ணது. அப்போ உங்களோட மனநிலை எப்படி வந்துருது? நம்ம எடுத்துக்கிட்ட கதையை முழுசாக சொல்ல முடியலை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சென்சாரில் வந்து படம் பார்த்துட்டு ஆதித்யா பாஸ்கர் கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு கதை அந்த கதையவே தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. இங்கே ஷாக், என்னங்க அதுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, இல்லை அதில் ஒரு பொண்ணு ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால அந்த கதையை நாங்கள் இது மதத்தை பற்றி எதுவுமே பேசல, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படிலாம் ஆர்கியூ பண்ணோம். இல்லை நீங்கள் தூக்கி தான் ஆகணும். என்னடா இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதான் ரிவ்யூ ஆர்சிக்கு போகணும், அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா கோர்ட்டு ட்ரிபியூனல் ஏதோ. ஆனால் ஒரு 6 மாதம் ஆகும்ட்டாங்க. என்னடா 10 நாள் ரிலீஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னன்னா அந்த ஷோவில் வந்து ஆர்ஓ பார்க்கல. அவர் தான் இங்கே இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸர், அவர் பார்க்கல. அவர் வந்து நான் ஒரு வாட்டி பார்த்துடுறேன் அப்படின்ட்டு சிடியில் போட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கொடுக்க சொன்னாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு அவருக்கு படம் பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசினார், இது ரொம்ப சொல்லப்பட வேண்டிய கதை, பட் ஆனால் இப்படி அப்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதனால் ஒன்று பண்ணுங்கள், அந்த பொண்ணு பையங்கழுத்தில் தாலி கட்டுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும், ஏன்னா உங்கள் கதையே அதுதான், கதைக்கு அது தேவை, அந்த சீனை வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆதித்யா பாஸ்கர் வீட்டில் இருக்கிற எல்லா சீன்லேயும் கழுத்தில் வெளில தாலி தொங்கிட்டு இருக்கு, அந்த தாலி தொங்குற எல்லா ஷாட்டையும் தாலியை எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 70-75 ஷாட்டு சிஜிக்கு போய் மறுபடியும் 2 நாளில் எரேஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தாலி வச்சு ஒரு சண்டை வரும், அந்த சண்டையை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கதைக்கு தேவை. அவரோட புரிதல்னால தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ சென்சார் நமக்கு நல்லதும் பண்ணுறாங்க, ஆனால் அது அவரோட டெசிஷன் மட்டும் இல்லை அப்படின்றதுனால வேற ஆட்கள், வேற ஃபேக்டர்ஸ். இப்போ ஜனநாயகனுக்கே அவருனால பிரச்சனை வந்திருக்காது, அவங்கள சுற்றி இருக்கிற. ஆமாம், ஏன்னா அவர் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாதுல்ல, ஒரு மெஜாரிட்டி டெசிஷன் இருக்கும். ஸோ அதுதான், அதனால எனக்கு சாண்டி கதையில வந்தது கூட நான் அதுக்கு பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்து போனது. ஆமா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இதை இது லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு விஷயம். பட் ஒரு கிரியேட்டரா இந்த மாதிரி சென்சார் இஷ்யூஸ் எல்லாம் தப்பு தான், ரொம்ப தப்பு தான். அதான் இப்போ ஹாட்ஸ்பாட் 2 எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆமாம், ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட், ஓகே. அது எழுதும் போதே இது சென்சாரில் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கதையே ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு யோசித்தேன். ஓகே, ஏன்னா நீங்கள் 2 ஹீரோஸ் சொல்லி இந்த ஹீரோவை தான் சிம்பாலிக்காக சொல்கிறீங்க, அப்படிலாம் பிரச்சனை வரும்னு நினச்சேன். அதனால தான் எந்த ஹீரோக்கும் பேர்லாம் நம்ம வைக்காம மறைமுகமாக பேர் வச்சது. பட் வரல தேங்க்ஃபுல்லி. ஸோ அதனால் அது பிரச்சனை தான், க்ரியேட்டிவிட்டியை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. ஓகே சார், இப்போ இந்த படம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உரமாக வச்சிடலாம். இப்போ கேரளாவில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும், வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்போ ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பக்கத்தில் வந்து அந்த விஷயத்த இப்போ ஃபுல்லாக இந்த ரிலீஸ் டென்ஷனில் இருந்ததுனால ஏதோ ஒரு விஷயம்னு பார்த்தேன். அந்த விஷயத்தை நான் இன்னும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ஒருத்தர் இறந்துட்டாரு, அவங்க ஏதோ வீடியோ இவரை ஹராஸ் பண்ணுறதா சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அவர் இறந்துட்டார். ஆக்சுவலி என்ன இருக்கு, அவர் பண்ணலையா, ஹராஸ் பண்ணலையா? அவர் பண்ணலை. அது வந்து அவங்க வியூஸ்காண்டி அந்த மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. எனக்கு இது எக்ஸாக்டாக எப்படி அது வியூஸ்க்காக தான் பண்ணுறாங்கன்னு அவங்க வந்து அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இப்போ போலீஸே தேடுது அவங்கள, அவங்க சைடு இருந்து. எனக்கு இதை எக்ஸாக்டாக பார்க்குறப்ப ஆமாம் அப்படியே இருந்தது. எனக்கு அது இன்சிடென்ட் கேள்விப்பட்டவுமே வந்து ரியலைஸ் வந்து ஆச்சு, நீங்கள் இது எப்பயோ பண்ணது, பட் ஸ்டில் அந்த விஷயங்கள் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு வந்து இருக்கு. இந்த சேஞ்சஸ் எல்லாம் சொசைட்டியில் நடக்கிறதெல்லாம் கிரியேட்டர் அண்டு ஹியூமன் பீயிங் உங்களுக்கு எப்படி வந்துருக்கு? அதுதான் அப்போவே யோர் ஷேம்லி 2 அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு தானே பண்ணது. ஒரு ஹிந்திக்காரர் ஒரு பேர் மறந்துட்டேன் நான், அவரை ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பா, அடுத்த நாள் ஃபுல்லாக அவர் வச்சு. இப்போ வரைக்கும் எப்படி இப்படி இருக்குது, இன்னும் மாறவே இல்லை அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் நானும் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காம. ஆனால் அதுக்கப்புறம் வந்த புரிதல் தான். இப்போ எது வந்தாலும் உண்மையான நியூஸ் வந்தால் கூட அதை நம்ப முடியலையே.
ஏன்னா இப்போ இந்த ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் யார் வேணா என்ன வேணா எப்படி வேணா பண்ணலாம். உண்மையாவே ஒரு பட பூஜை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்தாலும் இது உண்மையா ஏஐயா அப்படின்ற டவுட்டு தான் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் எதையுமே நம்ப வேணாம் அப்படின்றது தான். அது உண்மையா அலசி கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே இப்போ தீர விசாரிக்கிறதும் எந்த அளவுக்கு மெய்யா இருக்கும்னு தெரியல. ஸோ ஏன்னா அப்படி நம்ம ஒன்று பண்ணும்போது நம்ம ஒரு இதில் பண்ணிடுறோம், பட் சம்மந்தப்பட்டவங்களை அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும்ல. ஸோ அது எல்லாரும் அதை யோசிச்சா நல்லாயிருக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் இப்போ தான் வளர்ந்து வர ஒரு பெரிய ஒரு கிரியேட்டராக வந்திருக்கீங்க. இன்னும் அடுத்து நிறைய சூப்பரான கதைகள்லாம் பண்ண வந்து போகிறீங்க. தமிழ் சினிமாவோட போக்கை இப்போ எப்படி பார்க்குறீங்க? நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க த லாஸ்ட் செட் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து அஜித் விஜய், அதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக சூப்பர் ஸ்டார்ஸ்னா அதான் அந்த ஒரு கிரேசி ஒரு ஃபேன் வர்ஷிப் இருக்கிற ஸ்டார்ஸா ஏரா இதோட கம்மியாயிரும். அப்படியே முடிச்சிருப்பான், டபால் எல்லாம் மாறி வைங்களாம், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி அந்த மாதிரி. இப்போ தமிழ் சினிமாவோட போக்கு இதனால எப்படி இருக்க போகிறதா பார்க்குறீங்க? நல்லா தான், இப்போவே ஓரளவு நல்லா தான் இருக்குன்னு தோணுது. படம் நல்லா இருக்குன்னா அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்கு. எவ்வளோ பெரிய ஸ்டார் நடிச்சாலும், முன்னாடி ஒரு ஸ்டார் நடிச்சாலே படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு இருக்கும். ஆமாம், எவ்வளோ பெரிய ஸ்டார் நடிச்சாலும் படம் நல்லா இருந்தால் தான் அது ஓடுது, நல்லா இல்லைன்னா வச்சு செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. சின்ன படமாக இருந்தாலும் நல்லா இருக்குன்ற ஒரு டாக் வந்துருச்சுன்னா, இப்போ பொங்கல் யோசிச்சு பாருங்க. ஆமாம் ஆமாம், இவ்வளோ படங்களை தாண்டி ஜீவாவோட படம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்து எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் அதை தாண்டி அந்த படம் ஒரு அண்டர்டாகாக வந்து அது பெருசாகுது இல்லை. ஸோ அது இஸ் ஆல்வேஸ் ஹெல்த்தி இல்லை. ஸோ இட்ஸ் மீன்ஸ் கண்டென்ட் இஸ் த கிங். அந்த வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் தான் மற்றதெல்லாம். இந்த வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் எல்லாருமே அது வரைக்கும் தான் மேலே கீழே அப்படின்ட்டு இருக்கும். மத்தியானம் டிசைட் பண்ணிடுறோம் யாரு என்ன அப்படின்றது. அது குட்டு தானே. கேரளா சினிமா வந்து முன்னாடி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தான் டிசைட் பண்ணுவோம், எல்லாம் வெளில வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்பா சொல்லுவார், எல்லாம் வெளில வெயிட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வெளில வரவன் படம் நல்லா இருக்குன்னா அடுத்த ஷோ அப்படியே டபுள் ஆகும். வெளில வரவன் படம் நல்லா இல்லைன்ட்டா இருந்த க்ரௌட் அப்படியே போயிருமா, அவ்வளோதான் அப்படின்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்டு வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 2 மச் வந்து ரிலீஸ் ஆக வந்து போகுது. ஆடியன்ஸ் எல்லாம் என்ன காரணத்துக்காக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக இது ஆடியன்ஸ்க்கு முக்கியமான ஒரு படமாக வந்து இருக்க போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமான படமாலாம் தெரியல. நாங்கள் என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக ஒரு படத்தை பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். சில கருத்துக்களோட வச்சுருக்கோம், சில விஷயங்கள் யோசிக்க வைக்கும். மற்றபடி நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு படமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக பார்த்தீங்கன்னா நிறைய சிரிக்கிற மூமெண்ட்ஸ் இருக்கும், சில யோசிக்கிற விஷயங்களும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதையில் ஒவ்வொரு டேக்கவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு சில பேருக்கு நல்லா இருக்குன்னு தோணும், ஒரு சில பேர் சூப்பராக இருக்குன்னு தோணும், ஒரு சில பேர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், ஒரு சில பேருக்கு எனக்கு இது ஒர்க்கால அப்படியும் இருக்கலாம். அது எல்லா படத்துலையும் இருக்குன்னு அது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட். இப்போ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி சார் வந்திருக்க போகுது? ஆல்ரெடி இப்போ நீங்கள் சைஃபைலாம் வந்து பண்ணிங்க, த்ரில்லர் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஆந்தாலஜி ஜோன் அதுலேயுமே நிறைய ஜான்ரா பண்ணிகிட்ருக்கீங்க. ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஜான்ரா பண்ணுற ஐடியா வந்து இருக்குது? அடுத்து இப்போ ஒன்று பண்ணுறேன். மற்ற கன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நியூஸ் வரும். ஓகே, ஆனால் கண்டிப்பாக அந்த படம் பிளாக் பஸ்டர். ஓ, இப்போ எப்படி ஜான்ரா மட்டும் சொல்லலாம்ல, என்ன ஜான்ரில் இருக்கும்னு? பயங்கர யூத்ஃபுல்லாக ஜென்சி 2K யங்ஸ்டர்ஸ் 90 எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற, எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஓகே ஒரு மேட்ரு. பயங்கர ஃபன்னா. அதான் சொல்கிறேன், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நான் கண்டிப்பாக அந்த படம் தட் வில் பி மை கரியர் சேஞ்சிங் ஃபிலிம் அப்படிதான். ஓ சூப்பர் சார், அந்த அளவுக்கு ஒரு ஹோப் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. ஹாட்ஸ்பாட் 2 மச் தேட்டரில் பயங்கரமாக வந்து சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கு. நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஹாட்ஸ்பாட் 1 வந்து மதுரை வாலா அந்த டைம் சின்ன படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து நீங்களே வந்து நிறைய டிக்கெட்ஸ் உங்கள் செலவில் வாங்கி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எனக்கும் வந்து இன்ஃபார்ம்லாம் பண்ணீங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நமக்காக பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கு மதுரை வாலா சேனலுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ படம் பிடிச்சது அப்படின்னும் ஜெனுவனாக அதை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பண்ணுங்கள், இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிங்கன்னா இதை மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.